ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த கூடைப்பை எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். கீழே பாருங்கள், இந்த மாதிரி வந்திருக்கு. ஷேப் வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக நல்லாவே வந்திருக்கு. வெளியே மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லஞ்ச் கொண்டு போகிறதுக்கு நம்ம பக்கத்தில் இருக்க கடைகளுக்கெலாம் கொண்டு போகிறதுக்கு அதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் புரியும். நம்ம சேனலில் நிறைய விதமான கூடைகள் இருக்குது, தேவைப்படுறவங்க பாருங்கள். நான் வந்து டீலக்ஸ் ஒயர் தான் எடுத்திருக்கேன். சென்டரில் ஹோல்ஸ் போட்டுட்டு அந்த கட்டிலேருந்து நடுப்பக்கத்தில் கொஞ்சம் ஓட்டை போட்டுட்டு உள்ளே கட்டி இருக்கிறத எடுத்து விட்டுருங்க. எடுத்துட்டு சென்டரில் வர ஒயரை அளந்து எடுத்துக்கோங்க. முன்னாடி வச்சா 1 அடி, பின்னாடி வச்சா 2வது அடி, அந்த மாதிரி அளந்துக்கோங்க. நான் 6.25 அடியில் 25 ஒயர்ஸ் நான் எடுத்திருக்கேன். ஒரு ஒயர் கட் பண்ணிவிட்டு அந்த ஒரு ஒயரை வச்சு அளந்து மற்ற எல்லா ஒயரையும் கட் பண்ணிக்கோங்க. எல்லாமே க்ரீன் கலர், ஒரே கலர் ஒயராக நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போது கட் பண்ணின ஒரு ஒயர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு சமமாக மடித்து வச்சுக்கோங்க. அந்த க்ரீன் கலர் ஒயர் கட் பண்ணோம்ல, அதை சமமாக மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ 2 அப்படியே மடித்து வச்சுருக்கோம்ல, அதை வந்து ஸ்கேலில் அரை ஸ்கேல் அளவு பாருங்கள், இந்த மாதிரி வச்சு கையில் பிடிச்சிக்கோங்க. இப்போ கட்டோடு இருக்கிறது க்ரீன் கலர் ஒயரை எடுக்கிறேன், பச்சை ஒயரு. அந்த அரடி கம்மியாக பாருங்கள், அந்த இடத்துல இருந்து பிடிச்சிக்கிட்டே வந்து அந்த கீழ்ப்பக்கம் வரைக்கும் கொண்டு வந்து அதை பின்பக்கம் மடித்து வச்சுக்கோங்க. இப்போது மேலே அந்த ஒயர் மேலே இதை மாட்டுங்க. அரடி மடித்தது பின்பக்கம் இருக்கணும், அந்த மாதிரி மாட்டுங்க. மேலே கட்டோடு இருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். இப்போ கீழே சமமாக மடித்தது தொங்குதில்ல, அதில் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து இப்படி மேலே வைங்க. இது மேலே இருக்கிறது கட்டோடு இருக்கிறது இருக்கும். அடிப்பக்கத்து ஒயர் பாருங்கள், அதை எடுத்து அந்த மேலே இருக்க அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுங்க. இப்போது ஒரு நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்ம கட் பண்ணின ஒயரு. கீழே அதிகமாக இருக்குது, அதனால் இந்த மாதிரி தள்ளி விட்டு இப்படி கொஞ்சம் மேலே தள்ளி விட்டு எடுத்துக்கணும். ஒவ்வொரு டைமும் இந்த ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் சமமாக இருக்கான்னு பார்க்க வேண்டியதாக இருக்கும். பார்த்துக்கோங்க, மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இது பாருங்கள், வலது கை பக்கம் கட்டோடு இருக்கிறது இருக்குது. இந்த மாதிரி சைடில் பார்த்திங்கன்னா நம்ம அரடி கம்மியாக இருக்கும். அந்த மேலே போகிற ஒயரை விட அரடி கம்மியாக இருக்கும் இடது கை பக்கம். இப்போது கட் பண்ணின 2வது ஒயர் எடுத்துக்கலாம். சமமாக மடிச்சிக்கோங்க. மடிச்சுட்டு ஃபஸ்ட்டு கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு அது மேலே இந்த சமமாக மடித்ததை மாட்டுங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே வச்சுட்டு அடிப்பக்கத்து ஒயரை பின்பக்கத்தில் இருக்கிற ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு எப்பயும் போல் செக் பண்ணிக்கணும். இந்த கட் பண்ணின ஒயர் 25ம் ஜாயின் பண்ணும்போது மட்டும் அந்த மாதிரி செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே எல்லாமே ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ 25 ஒயரையும் பாருங்கள் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ கட்டோடு இருக்கிற ஒயரை அந்த ஃபஸ்ட்டு சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து கட் பண்ணிடுங்க. ஏன்னா மேலே போகிற ஒயரை விட அரடி கம்மியாக இருக்கணும். இப்போ கட் பண்ணி விட்டாச்சு. மறுபடியும் கட்டோடு இருக்குதுல்ல, அந்த ஒயர் எடுத்துக்கோங்க. சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. இப்படி அளந்து அதை மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. இப்போ மேலே போகுதில்ல, அந்த ஒயரை மடக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி மடக்கிட்டு அது மேலே இதை மாட்டுங்க. அளந்த ஒயரு அடியில் இருக்கணும். இப்போது கீழே தொங்குற ஒயரை மேலே வைங்க. அடியில் இருக்கும் பின்பக்கம் அளந்த ஒயரு, அதை வந்து அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நாட் கிடச்சிரும். இப்படி தான் ஆரம்பிக்கணும் 2வது வருஷம் ஆரம்பிக்கும்போது. இப்போ அடுத்தது கட்டோடு இருக்கிறத மடிச்சுட்டு மேலே போகிற ஒயரை அதை சுற்றுங்க. கட்டோடு இருக்கிற ஒயரை மேலே எடுத்து வச்சுட்டு கீழ்ப்பக்கத்து ஒயரை அந்த சுற்றின ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுக்கணும். இதே மாதிரியே இந்த லாஸ்ட் வரைக்கும் போட்டுக்கிட்டு வாங்க. இப்போ லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், போட்டுட்டு வந்தாச்சு. அந்த சைடில் போகுதில்ல, அந்த ஒயர் அளவு அளந்து அதை கட் பண்ணி விட்டுடலாம். இதே மாதிரி தான் நம்ம ஒரு லைனும் நீங்கள் போடணும். இப்போது ஃபஸ்ட்டு லைன் வந்து ஒயர் ஜாயின் பண்ணோம்ல, கட் பண்ண ஒயர்லாம் நம்ம சேர்த்தோம்ல, அந்த வரிசையை அடையாளத்துக்கு சைடில் சின்னதாக முடிச்சு போட்டு வச்சுக்கோங்க. அது வந்து அடிபாகம் ஃபுல்லாக நம்ம போட்டுட்டு மேலே போடும்போது அதை அவுத்து விட்டுடலாம்.
இந்த ஒயரை சுற்றிலும் போட்டுக்கிட்டு வரும்போது அவுத்து விட்டுறலாம். அடையாளத்துக்கு மட்டும் 2 பக்கமும் ஒரு முடிச்சு போட்டு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள், சைடில் போகிற ஒயர் அளவு அளந்துக்கோங்க. 3வது வரிசை இப்போ ஆரம்பிக்கிறோம். அதாவது சென்டரில் அந்த முடிச்சு போட்டு வச்சுருக்கோம்ல, அந்த வரிசையை விட்டுருங்க. சேர்க்காம இந்த பக்கம் மட்டும் நம்ம ஒரு 5 வரிசை போடணும். அந்த முடிச்சு போட்டது இல்லாமல் 5 வரிசை பாருங்கள். அந்த முடிச்சு அதை என்ன இல்லாமல் 5 வருதான்னு பார்த்துக்கோங்க. இதே மாதிரியே போட்டு போட்டு சைடில் அளந்து கட் பண்ணி விட்டுருங்க. இப்போ அப்படியே இந்த பக்கம் முடிச்சுக்கும் இன்னொரு பக்கத்தை போடலாம். அதுக்கு தான் அடையாளத்துக்கு முடிச்சு போட சொன்னேன். இப்போ அப்படியே அந்த பையை திருப்பிட்டு இன்னொரு பக்கத்துக்கு போடலாம். சைடில் போகுதில்ல, அந்த உயரளவு அளந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் 5 வரிசை எப்படி போட்டோமோ அதே போல் இந்த பக்கமும் போடுங்க. நம்ம சேனலில் நிறைய விதமான பூஜை கூடைகள்லேருந்து எல்லாமே இருக்குது. பெரிய கூடை, சின்ன கூடை, நார்மல் பேஸ் போட்டது, ஜாஸ்மின் நாட்டு மல்லிகை மொட்டு கூடை எல்லாமே போட்டிருக்கேன். நெல்லிக்காய் முடிச்சு கூடை எல்லாமே இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள். ஹேண்ட்பேக் மாடல், பர்ஸு எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த பக்கம் போட்டோம்ல அதே மாதிரி 5 வருஷம் இந்த பக்கமும் போடுங்க. நான் போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த பக்கமும் நான் போட்டுட்டேன். மொத்தம் 11 வருஷம் நமக்கு பேஸ் போட்டிருக்கேன் நான். அந்த சென்டர் லைனோட சேர்த்தாக்க 11 வரும். மேலே 5, கீழே 5, சென்டரில் அந்த முடிச்சு போட்டிருக்கிறது ஒரு வரிசை. மேலே போடுறதுக்கு நான் இந்த ரோஸ் கலர் ஒயரை பாருங்கள், இந்த மாதிரி 2 பக்கமும் கட்டிக்கணும். கட்டிக்கிட்டு கொஞ்சம் ஒயரை பிரித்து விட்டுட்டு, போடுறதுக்கு மேலே இருக்கிற ஒயரை பிரித்து விட்டுட்டு 2 பக்கமும் நல்லா டைட்டாக கட்டி வச்சுக்கோங்க. இப்போது எங்கேருந்து வேணாலும் போட ஸ்டார்ட் பண்ணலாம். கொஞ்சமாக சொருகிற அளவுக்கு ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு ஒயர் விட்டுட்டு மடக்கி போட ஆரம்பிங்க. எங்கேருந்து வேணாலும் ஆரம்பிக்கலாம். நான் பாருங்கள், இந்த 3வது ஒயர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். இதை அப்படியே நீட்டமாக போட்டுக்கிட்டே வாங்க. அந்த கார்னரில் வரும்போது எப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அந்த நீட்டத்துக்கு பாருங்கள், அப்படியே போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். அப்படியே வரிசையாக எங்கேயும் நிப்பாட்டாமல் முன்னாடி கட் பண்ணி விடுவோம்ல, பேஸ் போடும்போது நம்ம கட் பண்ணி விடுவோம். இப்போ கட் பண்ணாமல் அப்படியே போட்டுட்டு வர போகிறோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. 4 கார்னர்லேயுமே நம்ம அப்படியே சுற்றிலும் கட் பண்ணாமல் போட்டுட்டு வர போகிறோம். அப்படி போட்டாக்க தான் நமக்கு மேலே ஹைட்டு வரும் கூட. இப்போ அந்த அடையாளத்துக்கு போட்டிருந்தோம்ல, அந்த முடிச்சு 2 பக்கமுமே எடுத்து விட்டுருங்க, பிரித்து விட்டுருங்க. அந்த நடு லைன்னு அடையாளத்துக்கு போட்டிருந்தேன் பாருங்கள், அந்த சின்னதாக அடையாளத்துக்கு அதை எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே சுற்றிலும் பாருங்கள், இப்படி ஒயர் வச்சு காமிக்கிறேன். ஏற்கனவே போடுறவங்களுக்கு தெரியும், ஆனால் பிகினர்ஸாக இருந்தால் தெரியாது இல்லையா, ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களுக்கு தெரியாது. அதனால் நான் அப்படி சொல்லி கொடுக்குறேன். பாருங்கள், இது வரைக்கும் அப்படியே ஃபுல்லாக போட்டுட்டு வாங்க. இப்போ பாருங்கள், அப்படியே 4 பக்கமும் போட்டுக்கிட்டு வந்துட்டேன். இங்கே ஆரம்பித்தோம், இங்கே ஆரம்பித்து அப்படியே எங்கேயுமே நிப்பாட்டாமல் இது வரைக்கும் போட்டுட்டு வந்துட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படின்னு உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு எதுக்கு போடுறோம் அப்படின்னாக்க, ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் சமமாக இருக்கும். இப்போது சொருகிற அளவுக்கு விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை பின்பக்கம் வச்சுட்டு கட்டோடு இருக்கிற ஒயரை இந்த மாதிரி நான் மடக்கிறேன் பாருங்கள். இப்படி மடக்கி அதையும் உள்பக்கம் அப்படி வச்சு பிடிச்சிக்கோங்க. ரோஸ் ஒயரை லூப் மாதிரி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டோம். இப்போ ஆரம்பித்தோம்ல, அதை லூஸ் பண்ணுறோம். மேலேருந்து கீழே தள்ளிவிட்டு மறுபடியும் கீழே இருந்து அதை மேலே அப்படி இழுத்துக்கணும். இழுத்துக்கிட்டாக்க கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளார அந்த ரோஸ் ஒயரை விடணும். விட்டுட்டு மேலே போகிற அந்த பச்சை ஒயரை அந்த ரோஸ் ஓட்டையில் விடுங்க. அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு மறுபடியும் அந்த க்ரீனை வந்து டைட் பண்ணிடுறோம். அவ்வளவுதான். இப்போது நம்ம அந்த முடித்தோம்ல, அந்த லாஸ்ட்டு லைனும் வரிசை, லாஸ்ட்டு பூவும் ஆரம்பித்த பூவும் வரிசையாக ஒன்றோட ஒன்று ஜாயிண்ட் ஆகிடும். உள்ளார இழுத்துக்கணும். இப்படி போடும்போது நம்ம எங்கே ஆரம்பித்தோம் எங்கே முடித்தோம்னு தெரியாது, சமமாக இருக்கும். உள்ளார இழுத்தாச்சு பாருங்கள். அந்த சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை உள்பக்கம் சொருகி விட்டுருங்க. அடுத்தது 2வது வரிசைக்கு அதை அப்படியே அந்த கட்டோடு இருக்கிற ஒயரை அப்படியே மடக்கி அப்படி மேல் பக்கம் கொண்டு வந்து அதுக்கும் அடுத்த நாட்டில் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தோம்ல, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நாட்டில் 2வது வரிசை அப்படியே போட ஆரம்பிச்சிடணும் வரிசையாக. அந்த சொருகிற அளவுக்கு இருக்கிற ஒயரை மறக்காமல் சொருகி விட்டுறணும். பாருங்கள், 2வது வரிசை ஃபஸ்ட்டு, இது 2வது வரிசை. இப்போ அந்த சொருகிற அளவுக்கு இருக்குல்ல, அந்த ஒயரை அப்படியே நீங்கள் கீழே சொருகி விட்டுருங்க. நான் பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் அப்படியே சைடாக அப்படியே நீட்டமாக சொருகிட்டு போய் அப்படி சொருகிக்கோங்க.
ஏன்னா கீழேயும் சொருகலாம். அப்படியே கீழே சொருகுனா அந்த ரோஸ் கோடு மாதிரி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த ஃபஸ்ட்டு வரிசையில் அப்படியே நீட்டமாக அப்படியே சொருகி விடுறேன். எப்படி வேணாலும் சொருகலாம். அந்த க்ரீன்லேயும் நீங்கள் அப்படியே கீழே சொருகலாம். அதுக்கு நேராக கீழே அது அந்த கோடு மாதிரி ரோஸ் கலர் தனியாக பிட்டாக தெரியும் மேலே கூட உள்ளார அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபஸ்ட்டு வரிசை அந்த ரோஸ் வரிசையிலேயே நான் சொருகிறேன். சொருகிற அளவுக்கு விட்டுருந்த ஒயரை அப்படி சொருகி விட்டுறணும் மறக்காமல் இழுத்து. இப்போ 2வது வரிசை பாருங்கள் அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறோம். ஏணிப்படி முடித்து போட்ட உடனேயே அதை சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு அதுக்கப்புறம் 2வது வரிசை இப்படி போட ஆரம்பிங்க. இது அப்படியே அந்த கார்னர்லேயும் எல்லா இடத்துலையும் ஃபஸ்ட்டு வரிசை எப்படி போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு வாங்க. இன்னொரு டைம் நான் ஏணிப்படி முடிச்சு அப்படின்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள் சுற்றிலும் அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டேன். 2வது வரிசை பாருங்கள் எங்கேயும் நிப்பாட்டலை, அப்படியே போட்டுக்கிட்டே வந்தாச்சு. இப்போ ஏணிப்படி முடிச்சு எப்படி அப்படின்னு பார்க்கலாம். கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயரை இந்த மாதிரி மடக்கி அதை உள்பக்கம் கூடைக்கும் உள்பக்கம் வச்சு பிடிச்சிக்கோங்க. இப்போ ஆரம்பித்தோம்ல அந்த ஃபஸ்ட்டு முடிச்சு 2வது வரிசையில் ஆரம்பித்தது அதை மேலேருந்து கீழே தள்ளி விட்டு ஒயரை மறுபடியும் பின்பக்கத்து ஒயரை இப்படி மேலே தள்ளி விட்டு இழுத்திங்கன்னா மேலே வந்துடும். அந்த கேப் மாதிரி இருக்கும். அது உள்ளார இந்த மடக்கி வச்சுருக்கிற ரோஸை விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற அந்த க்ரீன் ஒயரை அந்த ரோஸ் ஹோல்ஸில் விட்டுட்டு நல்லா அது மேலே வச்சுட்டு பாருங்கள் இந்த மாதிரி டைட்டாக இழுத்திங்கன்னா பின்பக்கத்தை பிடிச்சி இழுங்க. அதுக்கப்புறம் மேலே இடுங்க. டைட் ஆகிடும், ஜாயிண்ட் ஆகிடும். உள்பக்கம் அந்த ரோஸ் ஒயரை இழுத்தாச்சு பாருங்கள். இப்படி இழுத்தாச்சு. இதை மடக்கி பாருங்கள் சைடில் கொண்டு வந்து அடுத்தது 3வது வரிசை நான் போட ஆரம்பிக்க போகிறேன். இதே மாதிரி தான் ஒரு வரிசையும் நீங்கள் போட்டுட்டு ஏணிப்படி முடித்து போடணும். இப்போ 3வது வரிசை போட்டு முடிச்சுட்டு மறுபடியும் இதே போல் ஏணிப்படி முடித்து போட்டு 4வது வரிசை 5வது வரிசைன்னு ஒரு வரி முடிஞ்ச உடனேயும் நீங்கள் இதே மாதிரி போட்டுக்கிட்டே வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி 1 2 3 இப்படி சாய்வாக உங்களுக்கு வரும். ஏணிப்படி ஆட்டம் பின்பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயர் வளைஞ்சி அப்படி வரும். சுற்றிலும் விடாமல் போட்டுக்கிட்டே வாங்க. இப்போ பாருங்கள் நான் ஒரு 17 வரிசை போட்டிருக்கேன். போட்டுட்டு ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு நான் கலர் மாற்ற போகிறேன். அந்த கலர் மாற்றுறது எப்படி அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏணிப்படி முடிச்சு போட்டாச்சு. இப்போ அடுத்த வரிசை போடுறதா இருந்தால் நம்ம பாருங்கள் அந்த வரிசை பாருங்கள் தெரியுது சாய்வா. இதுதான் ஏணிப்படி முடிச்சு. இப்போ பாருங்கள் ஏணிப்படி முடிச்சு போட்டு முடித்த பிறகு நம்ம கட்டோடு இருக்கிறத சொருகிற அளவுக்கு விட்டு அந்த ரோஸ் ஒயரை கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த ரோஸ் ஒயரை அப்படியே அதுக்கும் கீழே வரிசையில் அப்படியே நீட்டமாக சொருகி விட்டுறலாம். எப்படி வேணாலும் உங்களுக்கு எப்படி வருதோ அந்த மாதிரி கீழே சொருகி விட்டுருங்க. ஒரு 5 வரிசை மாதிரியாவது சொருகணும். ரொம்ப சொருகலைனாலும் ஒரு 5 வரிசையாவது சொருகணும். சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இப்போ அடுத்தது க்ரீன் ஒயர் மேலே நான் போட போகிறேன். அதையும் அந்த மாதிரி கட்டி வச்சுருக்கேன் சிக்கு விழாமல் இருக்கிறதுக்கு. சொருகிற அளவுக்கு மடிச்சிக்கிட்டு எங்கேருந்து வேணாலும் அந்த ஏணிப்படி போட்டு முடிச்சிருக்கோம்ல அதுக்கும் பக்கத்துலேயே நான் போடுறேன். அங்கேயே ஆரம்பிக்கிறேன். இப்போது இதையும் அப்படியே வரிசையாக போட்டுக்கிட்டே வரணும். அந்த சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல அந்த ஒயரை சொருகி விட்டுட்டலாம் பாருங்கள். சொருகிட்டாக்க உங்களுக்கு ஃபஸ்ட்டே சொருகிடுங்க. சொருகிட்டா கூட உங்களுக்கு புரியுங்கிறதுனால ஃபஸ்ட்டே நான் சொருகிடுறேன். ஃபஸ்ட்டே சொருகிறதா இருந்தாலும் சொருகிடுங்க. அப்படி இல்லைன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டுட்டு அதுக்கு பிறகு கூட சொருகலாம், உங்கள் இஷ்டம். நான் இப்போ உங்களுக்கு அப்படியே சொல்லி கொடுக்கறதுனால இப்படி சொருகிட்டாக்க ரோஸ் கலருக்கு எப்படி ஏணிப்படி முடிச்சு போட்டிங்களோ அதே மாதிரி 2வது வரிசை வரும்போதும் ஏணிப்படி முடிச்சு போட்டுருங்க. இப்படி சொருகிட்டு எக்ஸ்ட்ரா இருந்தாக்கா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. எடுத்துட்டு உள்ளார அசிங்கமாக தெரியக்கூடாது. அவ்வளோதான். இப்போ அப்படியே போட்டுக்கிட்டே வந்துட்டு ஏணிப்படி முடிச்சு போடுங்க. இதே மாதிரியே போடுங்க. நான் ஒரு 5 வரிசை போட போகிறேன். அந்த க்ரீன் கலரில் 5 வரிசை போட போகிறேன். பாருங்கள் க்ரீன் கலரில் 5 வரிசை போட்டுட்டு அதன் பிறகு மேலே அதை கட் பண்ணிவிட்டு அந்த ரோஸ் கலரில் ஒரு 3 வரிசை போட்டிருக்கேன். அது உங்களுக்கு அந்த க்ரீன் கலர் எப்படி மாற்றி நம்ம போட்டோமோ
அதே மாதிரியே க்ரீன் முடிஞ்ச உடனே ரோஸ் ஒயரையும் சொருகிற அளவுக்கு விட்டு போட ஆரம்பித்து 3 வருஷம் போட்டிருக்கேன். 3 வருஷம் போட்டுட்டு பாருங்கள் கட் பண்ணிட்டேன். இவ்வளோ ஒயர் மீதி ரோஸ் கலரில் இருக்குது. க்ரீன் கலர் தீந்துருச்சு. க்ரீன் கலர் வந்து ஒரு கட்டு ஃபுல்லாக தீந்துருச்சு நமக்கு. ரோஸ் கலரில் பாருங்கள் இவ்வளோ ஒயர் மீதி இருக்குது. அது நம்ம கைப்பிடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ரோஸ் கலர் ஒரு கட்டும் க்ரீன் கலர் ஒரு கட்டு ஒயரும் நமக்கு தேவைப்படுது. இதுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படுது அப்படின்னு கேட்குறீங்கல்ல, அதுக்காக சொல்கிறேன். 2 கட்டு ஒயர் வாங்கியிருக்கேன். எனக்கு பாருங்கள் உங்கள் முன்னாடி தான் போட்டேன். இப்போ கட் பண்ணி சொருகிற அளவுக்கு விட்டதை அப்படியே சொருகி விட்டாச்சு. இப்போ பாருங்கள் இது எப்படி கூடைய சொருகிறது. 1 2 3 3வது வரிசையில் சொருகிடணும். எல்லா ஒயரையும் 3வது வரிசையில் சொருகிட்டு அதை அப்படியே இழுத்து உங்களுக்கு அந்த க்ரீன் வரைக்கும் அப்படியே சொருகுங்க. சொருகுனாக்க நமக்கு ஒரு லைன் உள்ளார மடங்கி வரும். எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணிடணும். இதே மாதிரியே சுற்றிலும் ஒரு வருஷம் மடக்கி இப்படி சொருகுங்க. 3வது வரிசையில் சொருகுனிங்கன்னா ஒரு வருஷம் உள்ளார மடங்கி வந்துடும். மேலே 2 வருஷம் நமக்கு தெரியும். இப்போ சுற்றிலும் பாருங்கள் எல்லாத்தையும் சொருகியாச்சு. இப்போ இந்த க்ரீன் வந்து இப்படி ப்ளைனாக தெரியுதில்ல, அதுக்காக நான் இந்த கருப்பு கலரில் பூ மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பூ வந்து எப்படி போடுறதுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் நான் அந்த பூ எப்படி போடுறதுன்னு சொல்கிறேன். நம்ம சேனலை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.